கும்பமேளாவில் மௌனி அமாவாசையை ஒட்டி மொத்தமாக இதுவரை 2.78 கோடி பேர் புனித நீராடலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, இந்த கும்பமேளாவில் நேற்று நடந்த இந்த கூட்ட நெரிசல் தொடர்பான தகவல் தற்போது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இன்று காலை 8 மணி வரை சுமார் 2.78 கோடி பேர் நேற்று இந்த கும்பமேளா நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களும் புனித நீராடிக்கின்றனர். அந்த குறிப்பாக இந்த சங்கம் முனை பகுதியில் தான் ஏராளமான மக்கள் திரண்டிருக்கின்றனர். அதனால ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் தான் நேற்று பலர் காயமடைந்திருக்கின்றனர். மிக முக்கியமாக தற்போது உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் யோகி ஆதித்யநாத் பத்திரிகையாளரை சந்தித்தார். அவர் பேசும்போது தற்போதுதான் சிலர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதுவரை உயிரிழந்தவரின் அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு தகவலும் இல்லை. ஆனால் தற்போது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தற்போது தெரிவித்திருக்கிறார் பலர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். சுமார் 35 பேர் தற்போது மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவர் பத்திரிகையாளரிடம் பேசும்போது நேற்று மட்டும் சுமார் 8 10 கோடி இதுவரை 8 கோடி பேர் வரை இந்த கும்பமேளாவுக்கு வந்திருப்பதாகவும் அதில் நேற்று மட்டும் சுமார் 5.5 கோடி பேர் நேற்று மட்டும் அந்த பகுதியில் இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல அங்கு அமைத்திருக்கக்கூடிய அந்த தடுப்புகளை தாண்டி மக்கள் செல்ல முயன்ற போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் பலர் அதில் காயமடைந்திருப்பதாகவும் சிலர் அதில் பலத்த காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அதே போல காலையிலிருந்து இது தொடர்பான காட்சிகளையும் புகைப்படங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். பலர் அதாவது உடல்கள் எந்த ஒரு அசைவும் இல்லாத பல உடல்களை அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பி வைக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதே போல முக்கியமாக எதிர்க்கட்சிகள் தற்போது இந்த பாஜக அரசு மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றனர். சரியான திட்டமிடல் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றனர். அதே போல மிக முக்கியமாக இந்த விஐபி தர்ஷன், அதாவது முக்கியஸ்தர்களுக்கான ஏற்பாடுகள் அங்கு நடைபெற்று வருகிறது. இதனால் பல சாலைகள் மூடப்பட்டு ஒரே சாலையில் பல ஆயிரக்கணக்கான மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் மற்ற சாலைகள் வழியாக மாற்றிவிடப்படுவதால் இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுவதாகவும் இந்த விஐபி தர்ஷன் முக்கியஸ்தர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் அல்லது அவர்களுக்கென்று ஒரு சாலையை மூடுவது போன்ற விஷயங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அங்கு பலர் கோரிக்கை வைத்து வருகின்றனர். அபிநயா, கும்பமேளா குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முகிலன்.